Hello friends, welcome back to Melina Kitchen. இன்னைக்கு நம்ம Melina Kitchenல கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு மசியல் செய்யறதுக்கு கருணக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்மால் துண்டுகளா கட் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து 4ல இருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் விசில் வரட்டும், நம்ம அதுக்குள்ள தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இந்த மாதிரி ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இந்த மசியல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே இந்த மசியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கறனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிச்சாறை சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு புளிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். ஸோ நான் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின புளிச்சாறு எல்லாமே நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருணக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் 4 to 5 விசில் விடுறதுனால கருணக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கும். நீங்கள் கை வச்சு மசிக்கணும்னு கூட தேவையில்லை. சும்மா கரண்டியால் இந்த மாதிரி பண்ணிவிட்டாலே நல்லா மசிஞ்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ சுவையான கருணக்கிழங்கு மசியல் தயாராகிருச்சு. நீங்களும் இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெலினா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.